ஹாய் மக்களே, வெல்கம் டு சாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி வந்து முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். அதாவது எக் ஸ்வீட்டு என்னோடய ஃபேவரெட்டு. வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் கோயா எடுத்திருக்கேன், ஸ்வீட்லெஸ் கோயா. ஒரு 50 கிராம் பாதாமை நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 முட்டை வேணும். கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அப்புறமா மேலே தூர கொஞ்சம் பாதாம். இந்த கோயாவை இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாதாம் இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 200 கிராம் சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்காக, முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக. இந்த டிஷ்ஷுக்கு 6 முட்டை தேவைப்படும். 1 by 1 சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கோயா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், சூடு பண்ணும்போது சரியாயிரும். இப்போ எல்லா முட்டையும் போட்டாச்சு, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணால் இது வந்து அப்படியே திக்காகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக அப்படியே திக்காகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே திக்காயிடுச்சு. இதை ஒரு பேக்கிங் டின்னுக்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சம் பாதாம் பிட்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவன் வந்து 160 டிகிரிஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது ரெடியாக வச்சு 45 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் ஆகுறதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது. வா.